வர வர அண்ணனோட டைலாக்லாம் அப்படியே மாசா இருக்குங்கிற மாதிரி திமுக வந்து தீய சக்தியா, இவர் வந்து தாவேக்கா வந்து தூய சக்தியா, மைத்தல தூய சக்தி. ஏண்டா பெரியாரோட மண்ணுல சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய அந்த மண்ணுல, பெரியாரோட சொந்த மண்ணுல போயிட்டு பெரியாரோட பேரம் பண்ற வேலையா இது. ஆட்டுப்பட்டிம்பாங்கல்ல, விவசாயிகள்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஆட்டுக்கு வந்து பட்டி அடிப்பாங்க. பட்டி அடிக்கிற மாதிரி எல்லாரையும் ஆட்டு கூட்டம் மாதிரி அடைச்சு வச்சு அங்க ஒரு சேர் கூட போடாம தொண்டர்களுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சமூக நீதியை பத்தி பேசலாம விஜய்? காரி துப்புவானுங்க. அதாவது பார்த்தாங்கன்னா தொண்டர்களுக்கு இதுல இதை பத்தி பேச வேண்டிய, திருவண்ணாமலை நடந்த திமுக இளைஞரணியை பத்தி பேசக்கூடிய இந்த தற்கூறிங்க அங்க போய் வாங்கி குடிங்க. அங்க வாங்கி குடிச்சீங்கனால சேர போட்டுனது எப்படி, தண்ணி குடுக்கறது எப்படி அப்படின்னு போய் வாங்கி குடி சொல்லு. விஜய குடிக்க சொல்லும் போதுல தண்ணிய சொன்னேன். இவங்க தொண்டர்கள் தான் அணில் குஞ்சு தான் டிவிக்கேன்னு கத்துனாங்க. இந்த தடவை தலைமை தொண்ட தற்கூறி இருக்காருல்ல, தலைமை தற்கூறி, தரங்கட்ட தற்கூறி, அது வந்து கத்துது டிவி கேடா அப்படின்னு. சரி, என்ன அதான் உங்களுக்கு பிரச்சனை? அங்க கத்துனார்ல இவரு நம்ம சிவி செல்வம், எங்க கட்சிடா, எங்க கட்சி இது அப்படின்னு. அது மாதிரி நம்மளும் கத்துறாரு. என்னதான் அரசியல் பண்றானுங்கன்னே தெரியல இவங்களோட, என்ன புரியுதுன்னே தெரியல இவங்களுக்கு. என்ன ஒரு புரிதல், என்ன அரசியல் இதுல வந்து என்னமோ மக்களோட நிக்க போறாங்க. எங்கடா நிக்கிறீங்க? என்னதான் பிரச்சனை இல்லையே, நாங்களும் உங்களோட வந்து நிப்போமே.